வேதா வந்து ரொம்ப சந்தோஷமா இங்கே சமைச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில விக்ரமுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அங்க அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ற விக்ரம் வந்து சைக்காட்ரிஸ்ட் பேசுறேங்க. உங்ககிட்ட முக்கியமா பேசணும். உங்களோட வந்து ஒய்ஃப் வந்து இங்க அட்மிட் ஆயிருக்காங்கன்னு. என்னோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையிறேன். ஆமாங்க. ஹஸ்பண்ட்ன்ற பேர்ல உங்க நம்பர் தான் சேவ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடையிறேன். என்னாச்சு வேதாக்கு? இப்ப நல்லா தானே போனா. என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. அடுத்து வந்து வேதா வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வீட்டுக்கு கால் பண்றாரு. பார்த்தா வந்து வேதா அங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. டேய் எப்படா வருவேன் லேட் ஆகிடுச்சுடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இருமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வேறு யார் நம்ம பேரில் வந்து அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. போன இங்கே பாருங்கள் எங்கள் ஒய்ஃபெல்லாம் வந்து நல்லா தான் இருக்காங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது என் ஒய்ஃபுக்கு. அதனால் என் ஒய்ஃபுன்ற பேரில் வேறு யாரும் அட்மிட் ஆயிருக்காங்க. அது யாரும் நீங்களே பார்த்துங்க. எனக்கு அவங்களும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் பாருங்கள் அவங்கள, அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. விக்ரமுக்கு தாங்கவே முடியல. அப்படியே பார்த்துட்டு இருக்க மிருனாளினி வந்து அப்படியே இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. இவங்க 2 நாளாக இங்கே தாங்க இருக்காங்க. இவங்க திடீர்னு வந்து எங்கேயோ திரிஞ்சுட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. இவங்க வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கிறது கூட என்னன்னு தெரியல. இவங்க வந்து பழைய நிலைமைக்கு வரணும்னா ஆல்ரெடி வந்து பார்த்தவங்க பேசினவங்க தான் வந்து அவங்ககிட்ட பேசினா தான் முடியும். அதனால் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்ன்றாங்க. இல்லைங்க இவங்களுக்கு எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. என் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ப்ளீஸ் சார் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார். யாரோ ஒருத்தவங்க நினச்சி ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிருந்தால சாரி மேடம் இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து அப்படியே வந்து மிருனாளினி வந்து தன்னறியாமல் அப்படியே எங்கேயோ பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. பார்த்தா பாவமாக இருக்குது விக்ரமுக்கு. உடனே திரும்பி வராரு. இப்போ என்ன பண்ணுன்றீங்க அப்படின்னோடனே இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து பேச வந்து ட்ரை பண்ணுங்கள். அவங்க பழைய நினைவுகளை கொஞ்சம் கொண்டு வாங்க. அப்போ அவங்க சரியாயிடுவாங்க. அவங்க மென்டலாக வந்து அப்செட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கார் விக்ரம். மிருனாளினி பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கவருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து இங்கே வேதா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக சமைச்சிடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. வேதா நீயும் சாப்பிட்ருமா அப்படின்னோன்னா இல்லை விக்ரம் வந்துட்டோம், அவர் வந்தோன்னு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னா கேளுமா, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, அவன் வர எவ்வளோ நேரமா? இல்லை கண்டிப்பாக வந்துடுவார், அதனால் அவர் வந்தோன்னு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னோன்னா சரிம்மா உன் இஷ்டம் அத்தை, நீங்கள் எல்லாருமே கிளம்பிடுங்க, நான் விக்ரமை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அத்தை அப்படி சொன்னோன்னே சரி ஓகேம்மா உன் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. அடுத்து விக்ரமுக்காக வேதா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப லேட் ஆகிடுது. அப்படியே வந்து டைனிங் டேபிளே படுத்து வேதா தூங்கிடுறாங்க. அடுத்து விக்ரம் வந்து வராரு. ஐயோ இப்போ வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, என்ன ஆச்சு அப்படின்னோடனே அது வந்து வேதா அப்படி சொல்லிட்டே நிற்கிறாரு. வாங்க உள்ள அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா வந்து பக்கத்தில் மிருனாளினி நிற்கிறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க இப்படி இங்கே அப்படி சொன்னோன்னே அது வந்து வேதா இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே ஒன்றுமே புரியாமல் வந்து உட்காந்துருக்காங்க நம்ம வேதா. ஒன்றும் புரியல அவங்களுக்கு. சரிங்க இவங்க எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க, வேணாங்க எடுத்துகிட்டு போய் எங்கேயும் விட்டுருங்க அப்படி சொல்கிறாங்க. எப்படி வேதா விட முடியும், நீயே சொல்லு, இந்த மாதிரி இருக்கா, எனக்கும் ஒன்றும் புரியல, அதனால தான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னே. சரி ஒரு டாக்டராக இருந்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது, சரி உள்ளே வரட்டும் அப்படின்னோடனே என்னம்மா விக்ரம் வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு கெஜா வந்து கேட்குறாங்க. அது வந்து அத்தை அப்படி சொன்னோன்னே என்னாச்சுமா அப்படின்னு இவன் எதுக்கு இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கெஜா எதுக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், இந்த மாதிரி பிரச்சனைனா எங்கேயாவது சேர்த்துட்டு வா, இல்லை ஏதோ ஹாஸ்டலில் தங்க வச்சுட்டு வா, அதை விட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுவியா, அந்த அளவு ஆயிடுச்சு அவனுக்கு அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. வேதா ப்ளீஸ் வேதா நீயாவது சொல்லு, நீ டாக்டர் தானே அப்படின்னோடனே சரிங்க அத்தை விடுங்க அப்படி சொன்னோன்னே என்னம்மா நீ இப்படியே சொல்கிற, இதெல்லாம் செட் ஆகுமா, சரி விடுங்க அத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. விக்ரமை பார்த்து வேதா வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. இதோட முடியுது.